இன அரசியலுக்கு ஒருபோதும் தலைவணங்காதீர். PKR அனைத்து மலேசியர்களுக்குமானது என்றார் ரமணன். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு புத்தாலிங்கயா ஸ்ரீ சக்தி ஈஸ்வரி கோவிலில் சிறப்பு வழிபாடு. மர்சிங் சாலையை கடந்த 4 யானைகளை மோதிய கார். திருக்கை மீன் எலும்பால் சகோதரனை குத்திய வேலையில்லாத ஆடவன் மீது குற்றச்சாட்டு. இனவெறி அல்லது இன அரசியலுக்கு நான் ஒருபோதும் தலைவணங்க மாட்டேன். PKR அனைத்து மலேசியர்களுக்குமான ஒரு கட்சி என கூறியுள்ளார் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன். என்னத்தான் இந்திய சமூகத்தின் வளர்ச்சியை பேணும் பொறுப்பை தான் சுமந்தாலும் இன அரசியலின் செய்தி தொடர்பாளராக மட்டுமே செயல்படுபவன் தான் அல்ல என அவர் தெளிவுபடுத்தினார். கோஷ்டிவாதம் நமது ஒற்றுமையை உடைக்க அனுமதிக்க கூடாது என அடுத்த வார கட்சி தேர்தலில் உதவி தலைவர் பதவிக்கு போட்டியிடும் தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சருமான ரமணன் கூறினார். வெவ்வேறு பின்னணிகளை சேர்ந்த தலைவர்கள் இயல்பாகவே தங்கள் சொந்த சமூகங்களின் தேவைகளுக்கு அதிக கவனம் செலுத்தலாம். ஆனால் அதை ஒருபோதும் கட்சிக்குள் பிளவு ஏற்பட ஒரு காரணமாக பயன்படுத்தக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். கட்சியின் உயர்மட்ட முடிவுகளில் அடிமட்ட தொண்டர்களின் குரல்களை கொண்டு வருவதே உதவி தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதில் எனது முக்கிய குறிக்கோள். தவிர பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தன்னிடம் ஒப்படைத்த தேசிய அளவிலான பொறுப்புகளை, குறிப்பாக இந்திய சமூகத்திற்கு பயனளிக்கும் மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்துவதும் தொடர்ந்து நிறைவேற்றுவதும் தமது இலக்கு என சுங்கை புலோ நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் கூறினார். அப்பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டால் அடிமட்ட கட்சி கட்டமைப்புகளை வலுப்படுத்துதல், அதிக வளங்கள் மற்றும் பயிற்சி வாய்ப்புகளை பெறுதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துவேன். இதன் வழி கட்சி உறுப்பினர்களை சமூக சேவை மற்றும் உதவி திட்டங்களை மிகவும் திறம்பட வழங்குவதற்கு வாய்ப்பு வழங்குவேன் என்றார் அவர். உதவி தலைவர் பதவிக்கு ரமணன் உட்பட 12 பேர் போட்டியிடுகின்றனர். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். இம்மாதம் 16ஆம் திகதி ஆசிரியர் கல்வி மறுமலர்ச்சியின் ஊக்குனர் என்ற கருப்பொருளோடு இவ்வாண்டு ஆசிரியர் தினம் நாடு தழுவிய அளவில் அனுசரிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் நேற்று மாலை 7:30 மணிக்கு புத்தாலிங்கயா ஸ்ரீ சக்தி ஈஸ்வரி ஆலயத்தில் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நேற்று சிறப்பு பிரார்த்தனை நடத்தப்பட்டது. மலேசிய கல்வி அமைச்சின் தமிழ் பள்ளி பிரிவின் முன்னாள் உதவி இயக்குனர் திரு பாஸ்கரன் சுப்பிரமணியம் அவர்களின் ஏற்பாட்டில் முன்னாள் கல்வி துணை அமைச்சர் டத்தோ பி கமலநாதன் ஆதரவில் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்பட்டு வருகிறது. ஆசிரியர் சந்திப்பாக இருந்தாலும் இது ஒற்றுமையை வளர்க்கும் ஒரு நிகழ்ச்சியாக அமைகின்றது. காரணம், ஆண்டுக்கு ஒரு முறை ஆசிரியர்களை சந்தித்து சிறப்பு வழிபாடு செய்துட்டு மட்டுமல்ல, அவரோடு கலந்துரையாடி அடுத்தடுத்த திட்டங்களில் நீங்கள் என்னென்ன ஈடுபட வேண்டும் என்று சில ஆலோசனைகளை எங்கள் போன்ற மூத்தோர்களிடம் பகிர்ந்து கொண்டார்கள். இது ஒரு நல்ல திட்டமாக இருக்கின்றது. தொடர்ந்து ஆசிரியர் தின வழிபாடை நாம் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் செய்வோம். இவ்வாண்டு ஆசிரியர் தினத்தின் கருப்பொருள் ஆசிரியர் கல்வி மறுமலர்ச்சியின் ஊக்குனர். அப்படி என்றால் கல்வியில் மறுமலர்ச்சி ஏற்படுத்துபவர் ஆசிரியர். அவருடைய கற்றல் கற்பித்தல் சரி, புது புது விஷயங்களை, பொது அறிவைகள் மாணவருக்கு சொல்லும் அளவுக்கு ஆசிரியர்கள் அதிகமாக கற்றுக் கொடுக்க வேண்டும். குறிப்பாக ஆசிரியர் நாம் என்ன சொல்லணும்னா கற்றுக் கொடுப்பவர். ஏன் கற்றுக் கொடுப்பவர் என்றால் அவர் முதல்ல அதிகமாக படிக்க வேண்டும், பிறகு அது மாணவர் மத்தியில் அவர் சிறப்பாக போதிக்க வேண்டும். அந்த வகையில் ஆசிரியர் தினம் என்பது நிச்சயமாக அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஒரு சிறந்த தினமாக இருக்கும். இவருட பிரார்த்தனையில் ஸ்லாங்கூர் மாநிலத்தை சேர்ந்த தலைமை ஆசிரியர்கள் உட்பட மொத்தம் 35 ஆசிரியர்கள் பங்கேற்றனர். முன்னாள் கல்வி துணை அமைச்சரும் மலேசியாவின் மக்கள் தொடர்பு பயிற்சியாளர்கள் சங்கத்தின் தலைவருமான டத்தோ பி கமலநாதனோடு மலேசிய தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் சங்க தலைவர் திரு SS பாண்டியனும் கலந்து சிறப்பித்தார். தான் கல்வி துணை அமைச்சராக இருந்த சமயத்தில் தமிழ் பள்ளி ஆசிரியர்களின் உழைப்பால் தமிழ் பள்ளிகளின் முன்னேற்றம் அதிகரித்ததென்று கூறிய டத்தோ பி கமலநாதன், ஆனால் மக்கள் ஆசிரியர்களின் உழைப்பை உண்மையில் கவனிக்கவில்லை எனவும் அதனால் ஆசிரியர்களுக்காக தனி குழு ஒன்றை தொடங்க முடிவு செய்ததாக தெரிவித்தார். இந்த ஆசிரியர் தின சிறப்பு பிரார்த்தனை 8ஆம் ஆண்டாக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். போன ஆண்டு நெகிரி சிமிலாண்டும் இன்று இந்த ஆண்டு புத்தாலிங்கயா ஸ்லாங்கூரில். ஏன் இந்த பிரார்த்தனை நம்ம செய்யறோம்னா, நம்ம மலேசியாவில் இருக்கும் அனைத்து ஆசிரியர்களும் சிறந்த ஆசிரியர்கள். அவர்கள் மட்டுமல்லாமல் அவர்கள் குடும்பத்தில் அனைவரும் சிறப்பாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் நம் எதிர்கால சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. ஆசிரியர்கள் நலமாக சுகமாக இருந்தால்தான்
நம் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு சென்ற போது தரமான கல்வி கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஆசிரியர் தினத்து அன்று மட்டும் ஆசிரியர்களுக்கு நம்ம பாராட்டுகள் கூறி மற்ற நாளில் ஆசிரியர்கள் ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருக்கிறது மிகப்பெரிய தவறாகிவிடும். அதனால தான் ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் நாங்கள் முடிந்த அளவுக்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் சென்று ஆசிரியர் தின பிரார்த்தனை ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஆசிரியர் ஒற்றுமை மிக முக்கியமானது. பெற்றோர்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும். ஆசிரியர்கள் மத்தியிலும் ஒத்துழைப்பு இருக்க வேண்டும். நம் சமுதாயத்தில் பிரச்சனை இருக்குதுன்னா ஒரு ஆசிரியர் நல்லா திறமையான ஆசிரியர் இருந்தால் அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் வந்து குறை கண்டுபிடிச்சிக்கிட்டு அந்த ஆசிரியரை எப்படி நம்ம வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு பார்க்குறாங்களோ இல்லையே, அந்த மாதிரி எண்ணம்லாம் வரக்கூடாது. ஏனென்றால் அனைவரும் அரசு ஊழியர்கள், அனைவரும் நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றல் கற்பித்தல் மட்டும் இல்லாமல் நல்ல பலன்கள் நல்ல சேவைகள் எப்படி செய்ய வேண்டும் என்று சிறப்பாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் நம் நாட்டில் இருக்கும் ஆசிரியர்களுக்கு ஒரு பாரமாக இருக்காமல் அவங்க சுமையை நம்ம குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இருக்கின்றோம். ஆசிரியர்கள் என்றால் அவங்க ஓய்வு பெற்ற பின்பும் அவர்கள் ஆசிரியர் தான். அந்த ஆசிரியர்கள் கூட நம் மாணவர்கள் என்ற முறையில் அவங்க எங்கே இருக்காங்க பார்த்து அடையாளம் கண்டு போயிட்டு அவங்களுக்கு ஒரு வாழ்த்து கூறி அவங்களுக்கு வேண்டிய பரிசுகள் கொடுத்தால் அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இச்சிறப்பு பிரார்த்தனைகளுக்காக ஆசிரியர்களுடன் ஒன்றுபடுவதே நிகழ்ச்சியின் நோக்கம் எனவும், ஆசிரியர் வேலை கிடைத்ததற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் இப்பிரார்த்தனை ஏற்பாடு செய்திருப்பதாக SS பாண்டியன் அவர்கள் தனதுரையில் பகிர்ந்து கொண்டார். இந்த நோக்கம் என்னென்னா, ஆசிரியர் தினத்துக்காக எல்லா ஆசிரியர்களும் ஒன்று கூடிய ஒரு சிறப்பு பிரார்த்தனை. இதனால் என்ன நடக்குதுன்னா, எல்லோரும் ஒரு கோயிலில் ஒன்று கூடி சந்திச்சுக்கிறோம். நமக்காக நாமளே பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். இன்னும் நம்மளுடைய போதனா முறை இன்னும் நல்லா இருக்கணும். ஏன்னா ஆசிரியர் தொழில் என்பது எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. ஆசிரியர்களுக்கு கிடைச்சது என்ன சொல்லுவாங்கன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் அந்த ஆசிரியர் தொழில் இருக்க முடியும். எல்லாருக்கும் ஆசை இருந்தாலும் எல்லாருக்கும் கிடைக்காது. ஆக அந்த ஆசிரியர் தொழிலில் நாம் இருக்கிறோம்னா இறைவனுக்கு நன்றி சொல்லி தொடர்ந்து நம்ம தொழிலில் நம்ம மேலும் பிரகாசிக்கணும். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இந்த வருகை என்பது சிறப்பாக இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி அடுத்த வருடம் இருக்கும். நல்ல காரியம் தொடர்ந்து இருக்கும், தொடர்ந்து நடக்கணும். 8வது ஆண்டாக நடைபெறும் இச்சிறப்பு பிரார்த்தனை கடந்த ஆண்டு நெகிரி செம்பிலான் லோபாக் ஆலயத்தில் நடைபெற்ற நிலையில் இவ்வாண்டு ஸ்லாங்கூர் புத்தாலிங் ஜெயாவில் நடத்தப்பட்டது. இந்த பிரார்த்தனை ஆண்டு நிகழ்வாக ஒவ்வொரு ஆண்டும் வெவ்வேறு மாநிலங்களில் உள்ள ஆசிரியர்களுடன் இணைந்து நடத்தி வரப்படுவது குறிப்பிடத்தக்கது. பார்த்தீங்கன்னாக்கா இன்றைய நிகழ்வு ஒரு சிறப்பான நிகழ்வு. ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு ஈஸ்வரி டெம்பிள் நம்ம கோவிலில் ஒரு நடவடிக்கையாக இது வருடாந்த நடவடிக்கையாக நாங்கள் ஏற்பாடு இனிவரும் காலங்களில் செய்யவிருக்கின்றோம். அதனால் இது மூலமாக பார்த்திங்கனாக்கா ஆசிரியர்கள் நிறைய பேர் வருவாங்க. மற்றவர்களை நாம் தெரிந்து கொள்ளலாம், ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம், ஒற்றுமையாக நம்ம பார்க்கலாம். இதில் நிறைய நடவடிக்கைகளை இதன்பால் நம்ம செய்ய ஒரு வழிவகுத்து காணப்படுகின்றது. ஆசிரியர் கல்வி மறுமலர்ச்சி ஊக்குனர் என்ற தலைப்பில் கருப்பொருளில் இந்த ஆண்டு ஆசிரியர் தின கொண்டாட்டம் நடைபெறுகிறது. இந்த மறுமலர்ச்சி என்பது நிச்சயமாக நம்ம சமுதாயத்திற்கு தேவை. எனவே அனைத்து ஆசிரியர்களும் கல்வி மறுமலர்ச்சியை செய்வதற்கு நிச்சயமாக உங்களுடைய பங்கை அளிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். அதுபோல நமது சமுதாயம் சிறந்த ஒரு சமுதாயமாக வருவதற்கும் இது ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எல்லா ஆசிரியர்களும் உங்களுடைய ஊக்கத்தோடு உங்களுடைய வேலை செய்வீர்கள் என்று எதிர்பார்க்கின்றேன். ஆசிரியர் மத்தியில் ஒரு ஒருங்கிணைப்பையும் நல்ல ஒரு ஒற்றுமையும் வளர்க்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் நாங்கள் அனைவரும் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் துணை தலைமை ஆசிரியர்கள் அனைவரும் கலந்து கொண்டோம். இது போன்ற ப்ரோக்ராம், அதாவது இது போன்ற நிகழ்ச்சிகள் எங்களுக்கு ஒரு தூண்டுதலாகவும் மேலும் எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். கல்வி புகட்டும் ஆசானுக்கு நன்றி உணர்வை காட்டும் தினம்தான் இந்த ஆசிரியர் தினம். தாய் தந்தைக்கு பிறகு அவர்களுக்கு ஈடாக நம்மால் போற்றப்பட வேண்டியவர்கள் நமது ஆசிரியர்களே. அதுவும் தாய் போல அரவணைத்து நமக்கு கல்வி கற்றுத்தரும் தமிழ் பள்ளி ஆசிரியர்களுக்கு என்றுமே நம் சமுதாயத்தில் ஒரு சிறப்பிடம் உண்டு. அந்த வகையில் அவர்களின் நலன் கருதி ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படும் இந்த சிறப்பு பிரார்த்தனை வரவேற்கத்தக்கது. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் தி ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி, 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.
கடந்த மே 3ஆம் தேதி தொடங்கி 4ஆம் தேதி வரை புத்தாலிங்கயாவில் மலேசிய உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஏற்பாட்டில் மலேசிய தேர்வு வாரியம் மஜ்லிஸ் பெப்ரிக்ஸான் மலேசியா நிர்ணயித்த STPM புதிய தமிழ் மொழி பாடத்திட்ட பயிலரங்கு சிறப்பாக நடந்தேறியது. இப்பயிலரங்கில் நாடு தழுவிய நிலையில் 39 STPM தமிழ் மொழி பாடம் போதிக்கும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. இதில் ஓய்வு பெற்ற STPM தமிழ் மொழி ஆசிரியர்களும் உள்ளடங்குவர். மேலும் பள்ளிகளில் போதிக்கும் ஆசிரியர்களுக்கு மட்டுமின்றி பிரத்யேகமாக தமிழ் மொழி பாடம் போதிக்கும் ஆசிரியர்களுக்கும் பயிற்சி அளிக்க வேண்டிய நோக்கத்தில் இப்பட்டறை மேற்கொள்ளப்பட்டது என்று மலேசிய உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் பேராசிரியர் முனைவர் நா. கந்தசாமி தெரிவித்தார். தொடர்ந்து பயிற்சியில் கலந்து கொண்ட ஆசிரியர்கள் அனைவரும் தத்தம் மாணாக்கர்களுக்கு அதே பயிற்சியினை வழங்கி அவர்களை STPM தமிழ் மொழியில் புலமை வாய்ந்தவர்களாக உருவாக்க வேண்டும் என்றும் எதிர்பார்ப்பதாக கூறியுள்ளார். இதனையடுத்து இப்பயிற்சி பெற்ற ஆசிரியர்களின் வழிகாட்டுதலில் இவ்வாண்டு முதல் புதிய தமிழ் மொழி பாடத்திட்டத்தை கற்கவிருக்கின்ற மாணவர்கள் எந்தவித தயக்கமும் இன்றி தமிழ் மொழி பாடத்தை STPM-இல் தேர்வு பாடமாக எடுக்கலாம் என்கின்றார் பயிற்சி பட்டறையின் ஒருங்கிணைப்பாளர் பீட்டர் ஆரோக்கியசாமி அவர்கள். எல்லா மாணவர்களும், இந்திய மாணவர்கள், தமிழெடுத்த மாணவர்கள், தமிழ் பள்ளியில் அல்லது இடைநிலைப்பள்ளி தமிழெடுத்த மாணவர்கள் இந்த தேர்வு பாடத்தை தேர்வு பாடமாக எடுப்பதற்கு எந்தவித தடயம் இல்லை என்பதை முழுமையாக உறுதியாக நான் சொல்லலாம். மாணவர்கள் துணிச்சலோடு இந்த பாடத்தை எடுப்பதற்கு பல்வேறு திட்டங்களை தீட்டிக் கொண்டு வருகின்றோம். பாடத்திட்டத்தை NPM தயாரித்து விட்டது. அந்த பாடத்திட்டத்தை முழுமையாக ஆசிரியருக்கு விளக்கி கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய தலையாய நோக்கமாகும். இந்த பயிற்சி பட்டறை வழியாக அந்த நோக்கத்தை நாம் செய்து கொண்டு வருகின்றோம். இந்த பட்டறையில் ஆசிரியர்கள் இடையே புதிய தமிழ் மொழி பாடத்திட்ட கலந்துரையாடல்கள் மட்டுமின்றி குழு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த பாடத்திட்டத்தை பார்க்கும்பொழுது இந்த முறை இந்த புதிய பாடத்திட்டம் மாணவர்களுக்கு மிக எளிமையான ஒன்றாக அது அமைகிறது. நிறைய புதிய பகுதிகள் இல்லாமல் பழைய கடினமான ஒரு சில பகுதிகளை நீக்கிவிட்டு புதிய முறையில் இருக்கும் பொழுது இது மாணவர்களுக்கு மிக இலகுவாக அமையும் என்று பெரிதும் நம்புகின்றோம். மேலும் இன்னும் அதிகமான மாணவர்கள் இந்த படிவமாறு STPM தமிழ் மொழி பாடத்தை ஒரு தேர்வு பாடமாக எடுக்கும்போது அவர்கள் சிறந்த தேர்ச்சி பெறுவதற்கு மிகவும் உறுதுணையாக இப்பாடம் அமையும் என்று எதிர்பார்க்கின்றோம். STPM தமிழ் மொழி பாடம் அப்படின்றது மாணவர்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய பயத்தையும் தயக்கத்தையும் உருவாக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் அதற்கான காரணத்தை என்னன்னு யோசிச்சு பார்க்கும் பொழுது சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களின் பற்றாக்குறை அப்படின்ற ஒரு சிந்தனை நிலவிக்கிட்டு இருக்கு. ஆனா அடிப்படையில பாத்தீங்கன்னா நிறைய ஆசிரியர்களை அவர்கள் பயிற்றுவித்து இந்த பணிமனையில் இது போன்ற கலந்து கொண்டு நிறைய வாய்ப்புகளை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதனால எங்களை போன்ற அடுத்து வரக்கூடிய ஆசிரியர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக நாங்கள் கருதுகிறோம். புதிய பாடத்திட்டம் ஒன்று வரக்கூடிய காலகட்டத்தில் அதற்குரிய விளக்கங்கள் தான் எங்களுக்கு கொடுக்கப்படும். ஏறக்குறைய விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு நிலையில தான் நான் இங்க வந்தேன். ஆனா இங்க எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த விளக்கத்தோடு சேர்ந்து எங்களையும் குழு வேலைகளில் ஈடுபடுத்தி கேள்வி தயாரிக்கிற நிலை வரைக்கும் எங்களை அவங்க தயார்படுத்தின ஒரு விஷயம் மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தயக்கத்தையும் அதை நீக்கி ரொம்ப உற்சாகத்தோட நாங்கள் இந்த பணிமனையில கலந்து கொண்ட விஷயம் ஒரு நெகிழ்ச்சிக்குரிய விஷயமா நான் எண்ணி பார்க்கிறேன். பல பாடத்திட்டத்தில் நடந்த பல மாற்றங்களை பற்றி அறிந்து கொண்டோம். அங்க இம்மாற்றங்களை பார்க்கும் பொழுது மாணவர்கள் நிச்சயமாக இப்பாடத்தை ஒரு தேர்வு பாடமாக எடுத்தால் பயன் பெறுவார்கள் என்பது வெள்ளிடை மலையாக எங்கள் கண்களுக்கு புலப்படுகின்றது. இப்பாடத்திட்டத்தில் மாணவர்களுக்கு பல வாழ்வியல் கூறுகள், தமிழின் தொன்மை, பண்பாடு, நன்னெறிகள், இறைபக்தி, சங்ககாலம், இடைக்காலம், நவீன கால இலக்கிய சாரங்கள் என பலவற்றை உள்ளடக்கி இப்பாடத்திட்டம் மிக சிறப்பாக வரையறுக்கப்பட்டுள்ளது. மாணவர்களும் இதை ஒரு தேர்வு பாடமாக எடுப்பதற்கும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் தைரியமாக இப்பாடத்தை எடுக்கலாம் என்பது எங்களின் உறுதி. இந்நிலையில் STPM தமிழ் மொழி பாடம் எடுக்கும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களும் இப்பட்டறையில் விவாதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இறுதியாக இப்பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்ட ஆசிரியர்கள் இடையே இவ்வாண்டு முதல் STPM தேர்வில் தமிழ் மொழி பாடத்தை தேர்வு பாடமாக எடுக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை உயரும் என்ற நம்பிக்கை வேரூன்றி இருப்பதை காண முடிகின்றது.
நேற்றிரவு ஜலான் ஜோஹர் பாரு பர்சிங் கிலோமீட்டர் 50-இல் சாலையை கடந்த 4 யானைகள் மீது கார் ஒன்று மோதிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் வாகனம் மட்டுமே சேதமானதே தவிர 40 மற்றும் 38 வயதுடைய தம்பதியினருக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை என்று கோத்தாத்திங்கி மாவட்ட காவல்துறை தலைவர் யூசப் ஒத்மான் தெரிவித்துள்ளார். மேலும் திடீரென 4 யானைகள் சாலையின் குறுக்கே வந்ததை தவிர்க்க முடியாமல் அவைகளின் மீது வாகனத்தை செலுத்தியதாக அத்தம்பதியினர் குறிப்பிட்டிருந்தனர். தொடர்ந்து அந்த யானை கூட்டம் காட்டுப்பகுதிக்குள் சென்று நுழைந்துவிட்டது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ஜோஹர் வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறை பிரகலித்தான் கணக்கெடுப்பின்படி சம்பந்தப்பட்ட வனப்பகுதியில் சுமார் 30 முதல் 40 யானைகள் வசிப்பதாகவும் குறிப்பாக இரவு முழுவதும் அவை உணவு தேடி விவசாய பகுதிகளுக்கு செல்வதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே இச்சாலையை வனவிலங்கு கடக்கும் எச்சரிக்கை பலகைகள் இருப்பதை கருத்தில் கொண்டு வாகன ஓட்டிகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பிரகலித்தான் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் இதேபோன்று கடந்த அன்னையர் தினத்தன்று நெடுஞ்சாலையில் குட்டி யானை ஒன்று ட்ரெய்லர் லாரி மோதி இறந்த சம்பவம் நெட்டிசன்கள் மத்தியில் பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. ஜோர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 மே தொடக்கம் 2 ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர் பாருவில் ஹோல்சேல் விலையில் சாரிகள், பஞ்சாபி சூட், லெஹங்கா, வெட்டிங் கலெக்ஷன்ஸ், கிட்ஸ் வேர் அனைத்தும் உண்டு. ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், பானிபூரி, குனாஃபா, சீஸ் நாச்சோஸ், இந்தியன், வெஸ்டர்ன், அரபிக் என கலக்கலான உணவுகள். சாப்பிட ஒரு நாள் போதாது, திரண்டு வாருங்கள். திருக்கை மீன் எலும்பினால் தனது சகோதரரை குத்தியதாக வேலையில்லாத நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. மே 1ஆம் தேதி பாச்சோ கம்போங்பாவ் ஜாபித் புரிஸ் குபூர் புசாரில் உள்ள ஒரு வீட்டில் 36 வயதுடைய முகமது இஸ்வான் சுகார்னோர் இக்குற்றத்தை புரிந்ததாக செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி ஜுல்கிஃப்லி அப்லா முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்டார். அன்றைய தினம் காலை மணி 9:30 அளவில் 40 வயதுடைய முகமது ஃபக்ரான் என்பவரை மீன் எலும்பினால் குத்தியதாக தண்டனை சட்டத்தின் 326வது விதி மற்றும் 326வது ஏ விதியின் கீழ் முகமது இஸ்வான் மீது குற்றம் சாட்டப்பட்டது. குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரிய அவருக்கு ஜாமீன் வழங்கப்படவில்லை. அவர் மீதான குற்றச்சாட்டு ஜூன் 16ஆம் தேதி மீண்டும் மறுவாசிப்புக்கு செவிமடுக்கப்படும். கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் பியாண்ட் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ தொடங்குகிறது 4 ஜூன் தொடக்கம் 8 ஜூன் வரை KSL எஸ்பிளனட் மால், பண்டார் பஸ்தாரி, கிளாங்கில். இதுவரை இல்லாத அதிரடி கலெக்ஷன்ஸோடு ஷாப்பிங் மேளா தொடங்குகிறது.